வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. வண்டியில ஸ்பீடா போன மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் நில்லு. அர்ஜென்ட்டா போகணும் அக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. வண்டிக்கு பின்னாடி என்னப்பா நிறைய சாதனமெல்லாம் வாங்கி வச்சிருக்க. அதுல வெள்ளை கலர்ல கார்பெட் மாதிரி இருக்கு. தீபாவளிக்கு எல்லாம் புதுசா மாத்தலான்னு இருக்கியா? அதுவா அக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். இப்போ வரக்கூடிய 31ஆம் தேதி தீபாவளி இருக்கு இல்லையாக்கா, அதுக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. இப்போ வீடும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் புதிய பொருள் போட்டால் நல்லா இருக்கு இல்லையாக்கா? ஆமா தம்பி, ஆனா பாக்குறதுக்கு நம்ம சாதாரண வாங்குற கார்பெட் மாதிரி இல்லை. இது நல்ல கொஞ்சம் பாலிஷா இருக்கு, சாஃப்டா இருக்கு, நல்ல ஒயிட் கலர்ல அழகா இருக்குப்பா. இது எங்க இருந்து வாங்கின? நல்ல ஹேண்ட் ஒர்க் மாதிரி அழகா இருக்கே. இது வந்து கைனால் செய்யப்பட்ட ஒர்க்காக்கா. இது வந்து வாழை நார்ல செய்யப்பட்ட பொருள். பாத்தியா, அந்த வேஸ்ட் ஆக்கக்கூடிய அந்த வாழையை கூட நம்ம வந்து இப்போ மதிப்பு கூட்டி வாழை நார்ல எவ்வளோ பொருள் செய்கிறாங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி வாழை நார்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செருப்பு, கார்பெட்டு, நம்ம வீட்டில் கட்டனுக்கு போடுறோம்லப்பா, அந்த கட்டனை கூட இவங்க வந்து இந்த வாழை நார்ல செய்து போட்டிருக்காங்கன்னா பாரு, அவ்வளோ சூப்பரா இருக்குப்பா. நானும் கூட வந்து இதுக்கு அழகு பார்த்துதான் அக்கா நானும் கூட வாங்கிட்டு வரேன். பாருங்கக்கா, கலரை பாருங்க எப்படி இருக்கு. ஆமா தம்பி, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கூட பார்த்த உடனே வாங்கணும் போலதான் இருக்கு. நீ எங்க வாங்கின, யார்கிட்ட வாங்கின, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேப்பா. அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா கைவினை பொருட்கள், அதாவது வாழை நார்ல வந்து மதிப்பு கூட்டி கைவினை பொருட்கள் செய்து அதை வந்து அவங்க சந்தைப்படுத்துறாங்கக்கா. பரவாயில்லப்பா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பாரு, பெண்கள் கூட எல்லா விஷயங்களையும் முன்னேறி வராங்க. அதுல இவங்க கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ இது யாருன்னு சொல்லலையேப்பா? அக்கா, கன்னியாகுமரியை சேர்ந்த ராணி வின்சென்ட் அவங்க வந்து வாழை நார் மதிப்பு கூட்டலும் அதை வந்து சந்தைப்படுத்துதலையும் பற்றி இன்னைக்கு இரவு 7:30 நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பேசுகிறத கேளுங்கக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. உன்னையே சந்திச்சதும் நல்லதா போச்சு. அவ்வளோ ஸ்பீடாக வண்டியில் போனதும் அக்கா ஒரு வார்த்தை கூப்பிட்டோட நின்றுட்ட பத்தியா. சரி, நான் இன்னைக்கு இரவு 7:30 கேட்குறேன். கேட்டுட்டு எனக்கும் இதே மாதிரி 2 நீ வாங்கி தரணும், சரியா? கண்டிப்பாக வாங்கி தரேன்க்கா. ஆமாம், வணக்கம். வணக்கம் சார். ஆமாம், நீங்கள் விவசாய தொழில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் செய்கிறீங்க? விவசாய தொழில்னா வாழையிலேருந்து நார் எடுத்து அதை பொருட்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து வாழையிலேருந்து நார் எடுத்து வந்து அதை வந்து மதிப்பு கூட்டு பண்ணுறீங்க? ஆமாம், மதிப்பு கூட்டு பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் வரணும்னு பார்க்கும்போது எத்தனை வருடத்தை அனுபவம்னு சொல்லலாம்? எனக்கு 45 வருஷம் அனுபவம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்கு. ஆமாம் சார். சரி, இந்த தொழிலில் ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? முதல் வந்து ஆரம்பத்தில் வந்து டெய்லரிங் படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலத்திலே எனக்கு வந்து ஒரு பொம்மை வந்து எனக்கு வந்து கிடச்சிது. நான் ஒய்எம்சியில் தான் டெய்லரிங் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் அவங்களோட டைரக்டர் வந்து ஒரு பொம்மை வெளியே இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ அதை வந்து அவங்க அங்கே செய்து பார்க்க எல்லாட்டையுமே கொடுத்தாங்க. ஆனால் யாரும் அது முடியாதுன்னு சொன்னாங்க. அதே சமயம் எனக்கு கையிலையும் அது வந்துடுது. நானும் முடியாதுன்னு தான் வச்சுருந்தேன். பிறகு அவங்க தான் எங்களை எல்லாம் கூப்பிட்டு, அப்போ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே அதை செஞ்சுருக்காங்க, அப்போ உங்களுக்கும் செய்ய முடியாதா அப்படி கேட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் ஒரு வைராக்கியத்தோடு அதை எப்படி நம்ம செய்து பார்க்கணும் அப்படின்னு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போன பிறகு அங்கே கொண்டு போய் பொம்மைக்குள்ள கை அப்படி ஒவ்வொரு பாகமாக கட்டி கட்டி அப்படி எப்படியும் ஒரு வடிவத்தில் நைட்டுக்குள்ளாடி ஒரு வடிவத்தை நான் முடிச்சு அடுத்த நாள் நான் ஒய்எம்சியில் கொண்டு அந்த டைரக்டர்கிட்ட இதை கொண்டு காட்டினா அவங்க ரொம்ப பெருமையாக பாராட்டினாங்க. அதுக்கு பிறகு அதை ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சம் அதிகமாக படிச்சு சரியாக்கிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃபுகள் எல்லாம் நான் அதை படிச்சு கொடுத்துருக்கேன். அவங்களையும் நல்ல டெவலப் பார்க்கினேன், நானும் நல்லா இது பண்ணினேன். அப்படி இருக்கும்போது அந்த இதை பாராட்டி தான் எனக்கு கன்னியாகுமரி ஒய்எம்சி
செய்யல ஒரு வேலை தந்தாங்க. அப்படியே வேலை பார்த்துட்டு வரும்போது அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து எங்களுக்கு ஒரு 10,000 பொம்மை வந்து இது மாதிரி ஆர்டர் வந்துருந்து. அப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அவ்வளவு வாழைநார் கைவினை பொருட்கள் செய்கின்ற அவ்வளோ இடத்துக்கும் நானே போய் அவங்களுக்கு அதை செய்ய கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலமாக எல்லாம் சேர்ந்து 10,000 டாலும் வந்து நாங்கள் செய்து முடிச்சு கொடுத்தோம். அது அந்த தொழிலுக்கு எனக்கு ஆரம்பம். அப்போ வந்து நீங்க வந்து ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது அந்த டைலரிங் தொழில் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க. அப்போ அதுக்கு பிறகுதான் அந்த பொம்மை செய்யற வந்து ஒரு ஆர்டர் வந்ததுல தான் வந்து நீங்க செய்தீங்க. ஆமா. அந்த பொம்மையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து நீங்க கைவினை பொருள் செய்யறன்னு பார்க்கும்போது அது வந்து வாழை நார்ல தானே செய்தீங்க? வாழை நார்ல தான் பண்ணணும். சரி, இப்போ இந்த வாழை நார்ல இந்த கைவினை பொருட்கள் செய்யணும்னு பார்க்கும்போது அது வந்து எந்த மாதிரி ரக வாழையில இருந்து நம்ம தேர்வு செய்யணும்? அது வந்து முதல் தரம் ஏத்தன் வாழை, அது வந்து நேந்திரம் வாழைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து செவ்வாழை. ஏத்தம் வாழையில் உள்ள நார் வந்து நமக்கு நல்ல நீட்டமாகவும் கிடைக்கும், நல்ல ஷைனிங்காகவும் கிடைக்கும், பளபளன்னு இருக்கும். அதை பார்த்தாலே எங்களுக்கு அடையாளம் தெரியும் இது ஏத்தம் வாழையில் உள்ளது. அடுத்தாலே செவ்வாழை கிடைக்கும். அதுக்கு அடுத்தால உள்ள வாழையிலேருந்து எல்லாத்துலேயுமே நார் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அது வந்து நீளமாக கிடைக்காது, கட்டையாக கொஞ்சமாக கிடைக்கும். அப்போ அந்த வாழை நார் கிடைக்க உள்ள பார்க்கும்போது ஏத்தன் வாழையிலேருந்து வந்து அதிக அளவில் வந்து நார் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம். சரி, இப்போ நீங்கள் அந்த விவசாயிகிட்டேருந்து வந்து இந்த வாழையை வந்து நீங்கள் வாங்குறதுன்னு பார்க்கும்போது விலை கொடுத்து வாங்குறதா, இல்லை வந்து அவங்க தோட்டத்தில் வந்து கொலை அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க செய்யறதானா? அது நாங்க அந்த தோட்டங்கள்ல எல்லாம் போடுற இடத்துல வந்து கொலை வெட்ட போற டைமுக்கு நாங்க அவங்ககிட்ட சொல்லி இருப்போம், நீங்க இது எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு. சில வாழை தோட்டங்கள்ல அதை வெட்டியே வாழைக்கு அடுத்தால உரமா போட்டுருவாங்க, வேஸ்டா தான் போகும். அதுல இருந்து இவ்வளவு பொருள் தயாரிக்கலாம், வேஸ்டா தானே நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க கொலை வெட்டின பிறகு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து விலை கொடுத்து வாங்குறீங்களா? அவங்க சும்மா அப்படி தந்துருவாங்க, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சில தோட்டங்கள்ல இருந்து அது விலைக்கு வேணும்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்ன விலை போட்டு மறுபடியும் அங்க சும்மா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப அந்த வாழையில இருந்து அந்த தண்டு, அதாவது அந்த தடைன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து நீங்க நார் தயார் பண்ணி எடுக்கிறீங்க. இப்ப அந்த தயார் பண்ற அந்த நார் வந்து எப்படி நீங்க தயார் பண்ணி எடுக்கிறீங்க? அது எப்படின்னா, இந்த வாழை கொலை வெட்டிட்டு கொண்டு வரோம்ல, அது கொண்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த மேல் பக்கம் வந்து இந்த காஞ்சி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ஒரு 2 பட்டையெல்லாம் நம்ம வெளியே போட வேண்டி இருக்கும். ஒரு 10 பட்டை 12 பட்டை உள்ளே இருந்து நம்ம வரிசை அப்படி எடுத்துடணும். அப்படி எடுக்கும்போது அந்த குருத்து பக்கம் வரும்போது நல்ல வெள்ளையா பட்டை வந்துடும். அது வரும்போது அதில் நார் கிடைக்காது. ஒரு 8 பட்டை 10 பட்டையிலேருந்து நல்ல நார் நமக்கு கிடைக்கும். அது எப்படி இது ஆகணும்னு சொன்னால், அதை அப்படி எடுத்து அது கொண்டு வந்த உடனே நம்ம கலத்தி போட்ட அன்னைக்கு அதை எடுத்துடணும். தோட்டத்துல இன்னைக்கு நிறைய டெம்போல எல்லாம் எடுத்து கொண்டு வந்தா அப்படி நேர குத்து பாக்கல அப்படி அடுக்கி வச்சுட்டா போதும், பிரிச்சு போடக்கூடாது, காய போடக்கூடாது, காயம் போடக்கூடாது, மழை எல்லாம் நனையக்கூடாது. ஒரு நல்ல இடத்துல கொண்டு அழகா அடுக்கி வச்சிடணும். அப்படி வைக்கும் போது நமக்கு தேவை உள்ள நேரம் உடனே அதை எடுத்து கலத்தியாச்சுன்னா அது உடனே செஞ்சிடணும். அல்லட்டா பிறகு நார் எடுக்க முடியாது, காஞ்சாச்சுன்னா இழைக்க முடியாது. அப்போ வந்து நீங்க அந்த வாழை இந்த தண்டை, அதாவது அந்த தண்டை வந்து நீங்க கொண்டு வந்த பிறகு உடனே அந்த தண்டை எடுத்துட்டு நீங்க வந்து அந்த நாரை தயார் பண்ணி எடுக்கிறீங்க. ஆமா, நார் தயார் பண்ணி எடுக்கிறோம். அந்த நார் தயார் பண்ணணும்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு கத்திகள் அந்த மாதிரி. ஆமா, அதுக்குன்னு ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி தான் நல்லா இருக்கும். அந்த கைப்பிடி வச்சு கொஞ்சம் ரொம்ப அத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கூர்மை இல்லாம அதுக்குன்னு ஒரு கத்தி இருக்கு. அது வச்சு ஏதாவது ஒரு மரப்பலகையில, மர மேசையோ மற்றபடி உள்ள பலகையில நம்ம வச்சு அது இழைச்சி வலிக்கிட்டே போகும். மரப்பலகையில வச்சு நார் எடுக்கும்போது அதெல்லாம் வரும். அந்த நார் எடுத்து நம்ம அந்த காய அந்த மாதிரி போட வேண்டிய இருக்குமா? ஆமா, காய போடணும். நிழல்ல போடலாம். இப்போ அவசரத்துக்கு வேணும்னா நம்ம வெயில போட்டு பட்டுன்னு எடுத்துடலாம். மறுபடியும் நிழல்ல காய போட்டா நல்லா இருக்கும். சரி, அதை காய போட்டுட்டு இப்போ வந்து ஒரு பேக் ஆகட்டும், இல்லைன்னா வந்து டோர் மேட் ஆகட்டும், இல்லைன்னா வந்து செருப்பாகட்டும், இப்போ நீங்கள் செய்யம்போம் அதில் வந்து சாயங்கள் முக்கணும். இப்போ இந்த சாயங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆரம்பத்திலே முக்கிட்டு செய்கிறதால வந்து செருப்புகள் அந்த பொருட்கள் செய்துட்டு நீங்கள் சாயங்கள் முக்குறீங்களா? நாங்கள் அந்த ஃபைபர் வந்த வாழை நார் எடுத்து வச்ச உடனே நாங்கள் இது வந்து நமக்கு சாயம் போடணும். சாயம் போடுவதில் 2 வகை இருக்கு. இயற்கையான முறையில் பண்றது. நான் 2 ட்ரைனிங் அது பெங்களூர்ல போய் எடுத்திருக்கிறேன், நேச்சுரல் டை பண்றது அப்படின்னு. அது எப்படின்னா, வாழைக்கப்பட்ட நமக்கு எல்லாத்துலேயுமே போடலாம். இந்த பூக்கள்ல இருந்து அந்த மாதுளை ஓடு, காசி கட்டி, டீ பவுடரு, மருதாணி இலை, அந்த மரம் இருக்கிற பொடி இருக்குல்ல அந்த பொடியிலிருந்து அப்படி எல்லா இதுலேயுமே எல்லாமே அந்த சாயம் போடலாம். அது என்ன பண்ணோம்னா, முந்தின நாளே நம்ம வந்து உரலில் இடித்து ஊற போட்டுறணும். காசி கட்டி அதெல்லாம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கும். அந்த மாதிரி அது இல்லாமல் முந்தின நாளை இடித்து ஊற போட்டு வச்சா நம்ம உடனே அவிச்சு உடனே எடுத்தால் அது முடியாது. ஊற போட்டு வச்சா அடுத்த நாள் வரப்போ அதுலேருந்து கலர் வரும். அது கலர் வந்து நமக்கு இப்போ அந்த கெமிக்கல் எல்லாம் வாங்கி நம்ம இந்த சாயம் வாங்குறது மாதிரி, ரசாயன சாயங்கள் வாங்குறது மாதிரி அப்படிப்பட்ட கலர் கிடைக்காது, லைட்டா தான் கிடைக்கும். ஆனா அது ஆயுசுக்கும் அந்த கலர் போகாது, நம்ம வேலை செய்யும் போது நம்ம கையில ஒட்டாது. அதுதான் வெளிநாட்டவங்க எல்லாம் விரும்பி வாங்குற கலர் அந்த கலர் தான். ஏன்னா நம்ம இயற்கையா கிடைக்கிற அந்த சாயங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த சாயங்கள் வந்து வெயில் பட்டாலும் மங்கி போக வாய்ப்பில்லை.
ஆமா மங்கி போகாது. இப்போ வெயில் பட்டாலும் தண்ணி பட்டாலும் என்ன பட்டாலும் ஒண்ணுமே செய்யாது. இப்போ ரசாயன சாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுல வந்து தண்ணி பட்டான்னு பார்க்கும்போது அந்த சாயங்கள் வந்து அந்த தண்ணி கூட வந்து கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது சில கலர் வந்து குறிப்பிட்ட கலர் உண்டு. அந்த கலர் வந்து தண்ணி பட்டா போகும். அதுலயும் தண்ணி பட்டா போகாத அளவு கலரும் இருக்கு. அது அந்த 2-3 கலர் இருக்கு. அது வந்து சாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது 2 வகை இருக்கு. ஒன்று வந்து இயற்கை முறையில சாயம் முக்கலாம், இல்லை ஒன்று வந்து ரசாயன பொடிகள் மூலம் வந்து நீங்க சாயங்கள் முக்கிறீங்க. ஆமா ஆமா சார், 2 சைஸ்ல. சரி, இந்த மாதிரி சாயங்கள் முக்கிட்டு இப்போ வந்து பின்றதுக்கு அளவு இருக்கு, ஒவ்வொரு அளவு இருக்கு. என்ன அளவுல நீங்க பின்னி எடுக்கிறீங்க? அப்படின்னா மில்லிமீட்டர் அளவு, சென்டிமீட்டர் அளவு, அப்படி ஒரு 10-15 சைஸ்ல எல்லாம் சைஸ் இருக்கு. அது பின்னுற மெத்தேடுமே 6, 7, 8 மாடலுக்கு மேல இருக்கு. பின்ன நமக்கு ஒரு நாங்க அப்படி சொல்லுவோம், இது செட் ரவுண்டு பேகுக்குன்னா 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அந்த சைஸ்ல பின்னணும். 1 மில்லிமீட்டர் இருக்கும், 1 சென்டிமீட்டர், நிறைய பின்னலே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ஒவ்வொரு கூடைக்கும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அதுக்கு ஏற்றபடி என்னென்ன அளவுல அதை பண்ணி அப்படி செய்துருவோம். சரி, இந்த மாதிரி பின்னுறதை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க கையினால பின்றீங்களா இல்ல வந்து மிஷின் அந்த மாதிரி வச்சு நீங்க பின்றதானா? எல்லாமே கையால தான் பண்றோம். முழுக்க வந்து நீங்க கையினால தான் பின்றீங்க? ஆமா சார், முழுக்க கையால தான் பண்றோம். அப்படி பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு பொருள் பின்னி எடுக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் டைம் இழுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய டைம் ஆகும் சார். ஒவ்வொரு சின்ன பொருள் தைக்கணும்னாலும் அதுக்கு நிறைய டைம் ஆகும். சரி, இப்போ இந்த மாதிரி வாழை நார்ல வந்து மதிப்பு கூட்டி பொருட்கள் செய்றீங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து நீங்க உற்பத்தி பண்றீங்க? நாங்க பொம்மைகள் செய்கிறோம், டேபிள் மேட்டு செய்கிறோம், டீ கோஸ்டர் செய்கிறோம். பிறகு பேக் ஐட்டத்தில் நிறைய மாடல் உண்டு. வால் ஹேங்கிங் செய்கிறோம், டோர் மேட்டு செய்கிறோம், சப்பல் செய்கிறோம். பிறகு அந்த பேக்லேயே நிறைய மாடல் உண்டு. ஆனால் இந்த ஃப்ளவர் பாக்ஸ் செய்கிறது, அந்த பாட் கேங்கர் பண்ணுறது, அப்படியே நிறைய. இப்போ வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பேக் செய்கிறீங்க, அதே போல் வந்து டோர் மேட்டு செய்கிறீங்க, அதே போல் வந்து சப்பல் செய்யுங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கு வந்து ஒவ்வொரு அளவுகள் இருக்கா? ஒவ்வொன்றுக்கும் சப்பல் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு அளவு இருக்கு, டோர் மேட்டுக்குன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி அளவு தான். ஒரே பின்னலை வச்சு எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ்ல தான் அளவு இருக்கு. ஆரம்பத்திலேன்னு பார்க்கும்போது நீங்க ஒவ்வொரு சைஸுக்கு வந்து நீங்க பின்னி போட்டிருப்பீங்க. ஆமா, நாங்க இப்ப எங்களுக்கு அதிகமா நான் என்ன பண்ணோம்னா, இது நமக்கு இப்ப செய்யணும், ஆர்டர் இது வந்திருக்கு, அப்ப அந்த ஆர்டர் கொடுக்கணும்னா இந்த சைஸ் தான் ஆர்டர் தருவாங்கல்ல, அப்ப அதுக்குன்னா இவ்வளவு சைஸ்ல இவ்வளவு பின்னி நிறைய ஸ்டாக் வச்சிருவோம். சரி, இந்த மாதிரி நீங்க பொருட்களை வந்து நீங்க பின்னி எடுக்கும் பார்க்கும்போது அதை வந்து நீங்க எப்படி அதை மனசுல வச்சுட்டு நீங்க செய்றீங்க? இப்போ வந்து ஒரு பேக் ஆகட்டும், இப்போ ஒரு புது மாடல் ஒரு சப்பல் ஆகட்டும், இப்போ வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க பேப்பர்ல அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க பின்றதா இல்ல வந்து உங்க மைண்ட்லயே நீங்க வச்சு அப்படி பின்னி எடுக்கிறது தானா? ஒரு ஆர்டரோ இல்லாட்டா எங்கேயாவது நாங்கள் பார்த்துருப்போம், இல்லாட்டா ஒரு ஆர்டர் வந்திருக்கோம், அதை நாங்கள் முதல்ல மைண்டில் தான் முதல்ல ஏற்றுவோம். மைண்டில் ஏற்றுனா தான் நமக்கு அதை வச்சு தான் அது நமக்கு இதுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அப்போ இந்த சைஸு பின்னால் தான் இது தைக்க முடியும், அதுக்கு எத்தனை வருஷம் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் எங்கள் மைண்டில் ஏற்றிட்டு அப்புறம் அந்த கட்டிங் சப்பல் பண்ணுறோன்னா ஒரு சப்பலை வச்சு அதுக்கு ஒரு அளவை வச்சு நாங்கள் ஒரு கட்டிங் எடுப்போம், பேப்பர் கட்டிங் எடுப்போம். அந்த கட்டிங் அப்படியே வச்சு அதுக்கு அளவுக்கு சைஸுக்கு ஏற்றாலும் அப்படி பின்னி தைச்சு கொண்டு வருவோம். இல்லாட்டா அந்த சைஸ் நல்லா வராது. அதனால் அந்த சப்பல் ஒரு வரைபடத்தை வரைஞ்சி வச்சுட்டு அது மேலோடி அப்படி பின்னும் அந்த வளைவெல்லாம் அப்படி கரெக்டா அப்படி வந்துடும். அதுக்குள்ள அந்த கலர்ஸ் வந்து நீங்க மாடல்ல கொடுத்துருவீங்க? மாடல்ல கொடுத்துருவோம். அவங்க என்ன மாடல் அவங்க செலக்ட் பண்ணி சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பேக் பண்ணா இன்ன கலர்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கலர்ல அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு தெரியும் இல்ல, அந்த மாதிரி கலர்ல நீங்க போடுங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க நல்ல கலர் போடுவோம். இல்ல அவங்களாட்டி எங்களுக்கு இந்த கலர்ல தான் வேணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா அவங்க கேட்கிற கலர்ல பண்ணி கொடுப்போம். சரி, இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்க வந்து அவங்க விருப்பப்பட்ட கலர்ல வந்து கேட்குறாங்க வந்து நாங்கள் வந்து பின்னி கொடுக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் சந்தைப்படுத்தி எடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் அந்த பொருட்களை வந்து ஏற்கனவே வந்து வீட்டில் செய்து அப்படி விற்பனை செய்கிறதா இல்லை வந்து நீங்கள் எந்த மாதிரி இடத்துல கொண்டு விற்பனை செய்கிறதா அந்த மாதிரி பண்ணுறீங்களா? எங்களுக்கு வந்து நாகர்கோவில் இந்த கைத்தொழில் அலுவலகம் இருக்குது, அவங்க வழியாக தான் நாங்கள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் கண்காட்சிக்கு கலந்துக்கிடுறோம். அவங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. அது உதவி பண்ணுறது எப்படின்னு சொன்னால், எந்த கண்காட்சி வந்தாலும் எங்களை அதை கண்காட்சிக்கு அனுப்புகிறாங்க. எல்லா செலவுமே அவங்க தான் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நாம இருந்து ஒரு இடத்துக்கு பார்க்க போனா இந்தியாவில் முதல் 3/4 இடத்துக்கு மேல நான் போயிருக்கேன். ஆனா நாம நினைச்சுட்டு போனோம்னா ஒரு காசு செலவழிச்சு நம்மளா போக முடியாது. இது அவங்க மத்திய அரசாங்கத்தின் வழி இந்த கைத்தொழில் அலுவலகம் வழியா நாங்க போறதுனால எங்களுக்கு இடமும் சுத்தி பார்க்கலாம், கொண்டு போற பொருளும் நல்லா வித்துரும், குவாலிட்டியா கொண்டு போனா நல்ல வியாபாரம் ஆயிரும். அப்படி எல்லா பொருளையும் வித்துட்டு நல்லா வரலாம். சரி, இந்த மாதிரி கூட நீங்க சொன்னீங்க வந்து கைவினை பொருட்கள் கண்காட்சிக்கு வந்து நீங்க வந்து கொண்டு வச்சிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி மாநிலத்தில் வந்து நீங்க கொண்டு போய் வந்து நீங்க அதை விற்பனை செய்திருக்கீங்க? நான் வந்து கல்கட்டாவுக்கு 2-3 தடவை போயிருக்கேன், டெல்லிக்கு 4 தடவை போயிருக்கேன், பிறகு வெள்ளூருக்கு போயிருக்கேன், சென்னைக்கு போயிருக்கேன், கோயம்புத்தூர் போயிருக்கேன், இப்படி நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கேன். இந்தியாவிலன்னு பார்க்கும்போது நிறைய இடத்துக்கு நீங்க போய் அந்த கண்காட்சியில வந்து கலந்து கொண்டு விற்பனை செய்திருக்கீங்க. அப்படி நீங்க விற்பனை செய்த பிறகு அங்கிருந்து நீங்க வந்து ஆர்டர் அந்த மாதிரி பெற்று நீங்க வந்து செய்திருக்கீங்களா? ஆமா ஆமா, ஆர்டர் பெற்று நாங்க செஞ்சிருக்கோம். அவங்க வந்து பார்க்க வருவாங்க, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, சிலவங்க வந்து இன்னைக்கு பார்த்துட்டு போவாங்க, 10 நாள் 15 நாள் எக்ஸிபிஷன் இருக்கும், இன்னைக்கு பார்த்துட்டு போவாங்க, நாளைக்கு அவங்க திரும்ப வருவாங்க. அப்ப இதை வந்து பார்த்து கேட்டு இதே மாதிரி எங்களுக்கு செஞ்சு தருவீங்களான்னு
கேட்பாங்க. அது வழியா நாங்க நிறைய கொடுத்துருக்கோம். கண்காட்சியில வியாபாரமும் நமக்கு ஆகும், ஆர்டரும் கிடைக்கும். அது ஒரு நல்ல, அதுக்கு எல்லாம் அந்த மத்திய அரசாங்கத்தை செலவு எல்லாம் அவங்க தந்துருவாங்க. தங்குற செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே இந்த கைத்தொழில் அலுவலகம் வழியா அவங்களுக்கு நிறைய பயிற்சியும் தந்திருக்காங்க. அவங்க வழியா நான் ஒரு ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்கேன். அந்த அவார்டு வாங்குறதுக்கு அவங்க தான் காரணம். நிறைய பயிற்சிகளை எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு தந்திருக்காங்க. அதுவும் அவங்க வழியா தான். இப்போ அவங்க ஆஃபீஸ் வழியா தான் நான் ஒன்று பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நீங்க வந்து கைவினை அந்த பொருட்கள் மூலம் வந்து அவார்டும் கூட வாங்கியிருக்கீங்க. ஆமா, அவார்டு கூட வாங்கி, அது வந்து மாநில அரசு கிட்ட இருந்து வந்து நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஆமா. சரி, அந்த மாதிரி அவார்டு வாங்கணும்னு பார்க்கும்போது என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்தீங்க? முயற்சினா நல்ல முயற்சி. இந்தியா முழுசு உள்ள ஆளுகள் வைப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் வைக்கும்போது அதுல நம்ம தேர்வாகணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு டிசைனை நம்ம தேர்வு பண்ணணும். முதல்ல அந்த டிசைனை தேடி 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 கண்டுபிடிப்போம். எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு எல்லாமே நாங்க மண்டையில ஏற்றிட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா செய்வோம். சிலவெல்லாம் செய்யும் போது கூட முதல்ல அந்த அளவுக்கு வராட்டா கூட நாங்கள் திருப்பி போட்டு அதை மாற்றி செய்வோம். செய்து அப்படி செய்து பொருள் அனுப்புதான். சரி, இப்போ அந்த மாதிரி நீங்கள் அவார்டுக்கு வந்து நீங்கள் அந்த கைவினை பொருட்கள் வச்சிருக்கப்போ எது உங்களை வந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த அவார்டுக்கு? அது வந்து நான் ஒரு பேக் தான் கூட தான் பண்ணினேன். அதில் நான் வந்து உள்ளாடி வந்து ஒரு நெளிவு மாதிரி ஒரு மாடல் 5 பிரியில பின்னுனேன். நான் 2008 வாங்கினேன். அப்போ 5 பிரி யாரும் பண்ணல. அப்போ நான் தான் முதல்ல அந்த 5 பிரியில பண்ணேன். இப்போ 3 பிரியா பின்னதாங்க. அப்போ 5 பிரி. இப்போ எல்லாரும் பின்னுறாங்க. 5 பிரியில பின்னி கயறு முறுக்கு கயர்லையும் பண்ணி அப்படி ஏன்னா எல்லாரும் வைக்கிற மாதிரி வச்சா நம்ம கிடைக்காது. வித்தியாசமா பண்ணி வச்சா கிடைக்கும்னு ஆர்வத்தோட அதை எல்லாம் நான் முயற்சி பண்ணி அப்படி செய்துதான் எனக்கு அந்த அவார்டு கிடைச்சது. சரி, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தா இப்ப நமக்கு அவார்டு கிடைக்கும் எண்ணத்துக்கு இந்த பொருள் எனக்கு செய்து வச்சிருக்கனால இது எனக்கு கிடைக்கும் அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை அப்போதே இருந்துச்சு. நாகர்கோவில் அலுவலகத்தில் கொண்டு காட்டும் போதும் அந்த ஏடி எல்லாம் பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, வாழை நாரும் அப்படி வெள்ளையான நாரில் பண்ணனால அப்போ அவங்க சொன்னாங்க உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது போல எனக்கு கிடைச்சிட்டு. சரி, அந்த அவார்டு வாங்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்து? நான் சந்தோஷமா இருந்து கலைஞருக்கு வேலை தான் அந்த அவார்டு வாங்கினேன்னா எங்களை ஸ்டேஜ்ல எல்லாம் கூட்டி வச்சு என்ன பெருமையா பேசி அது எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். இப்படி ஒரு அவார்டு நான் வாங்கினால தானே எனக்கு இந்த மாதிரி கூட்டத்துக்கு எல்லாம் வந்திருக்கேன், எங்களை இவ்வளவு கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னு நல்ல பெருமையா இருந்துச்சு. சரி, இப்போ இதனுடைய விலைகளை பொறுத்தல பார்க்கும் வந்து என்ன விலைகள் இருக்கு? நீங்க கூட சொன்னீங்க வந்து 2 தரத்துல வந்து நீங்க சாயங்கள் முக்குறீங்கன்னு சொன்னீங்க. ஒன்னு வந்து இயற்கை முறையில வந்து சாயங்கள் முக்குறீங்க, இன்னொன்னு வந்து ரசாயன பொடி மூலம் வந்து சாயங்கள் முக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது விலைகள்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா ஒவ்வொரு பொருளுக்கும்? இயற்கையில செய்யறதுக்கு விலை ஜாஸ்தி. அது ஏன்னா நமக்கு அந்த பொருட்கள் வாங்குறது விலை ஜாஸ்தி. சிலது வந்து மரங்கள பட்டையில எடுக்கலாம், இருந்தாலும் நமக்கு கடையில தாங்க சில ரசாயன பொருட்களை விட அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அப்ப அதுக்கு நம்ம விலை ஜாஸ்தியா தான் கொடுப்போம். இப்ப மக்கள் வந்து எதுல ஆர்வம் காட்டுறாங்க? மக்கள் வந்து வெளிநாட்டவர்கள் மற்றபடி உள்ள ஆட்கள் இந்த இயற்கையில பண்றது ரொம்ப விரும்புவாங்க. இங்க உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கலரா இருக்கிறது தான் அப்படி பண்ணது. அப்ப 2 இருக்கும் எங்கள்கிட்ட. அப்ப இதை வாங்குறவங்க இது வாங்குவாங்க, அது வாங்குறவங்க அது வாங்குவாங்க. இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து வெளிநாட்டுல வந்து ஆர்டர் வந்து நீங்க வந்து செய்றீங்கன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு ஆர்டரை பொறுத்தவரை வந்து எத்தனை நாள்ல வந்து நீங்க ஒவ்வொரு பொருட்களை வந்து செய்து கொடுக்குறீங்க, அனுப்புறீங்க? அது வந்து நாங்க செய்யும் போதே அவங்ககிட்ட டைம் கேட்போம். அவங்க ஒரு 30 நாள்னு சொன்னா நாங்க ஒரு 5 நாள் 10 நாள் கூட கூடுதல் தான் கேட்போம். ஏன்னா கொடுக்க முடியாம இருந்தா அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிரும். அப்புறம் நம்ம செய்து வச்சாலும் வேஸ்டா போயிரும்ல. அதனால நாங்க சொல்ற டைமுக்கு எல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். சரி, அந்த மாதிரி ஆர்டர் வாங்கும் வந்து நீங்க ஆரம்பத்திலேயே அந்த முன்கூட்டி அந்த மாதிரி பணங்கள் வாங்குறீங்களா, இல்ல வந்து ஆர்டர் செய்து எல்லாம் அனுப்பின பிறகு நீங்க அதை ரூபாய் ஆக்கி எடுக்கிறீங்களா? பாதி பணம் போல அட்வான்ஸ் அவங்க தருவாங்க. அப்புறம் சிலவங்க வந்து ஆர்டர் தந்துருவாங்க, அப்புறம் வாங்காம இருந்தாங்க நம்ம கஷ்டம். அது நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா கொஞ்சம் பணம் அட்வான்ஸ் முதல் வாங்கிடுவோம். மீதி பணம் மீதி ஐட்டம் எடுத்துட்டு போகும்போது அவங்க தந்து எடுத்துட்டு போவாங்க. இப்ப வெளிநாடு பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த பொருளுக்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க? அதிகம் ஆர்வம் காட்டுறோம்னா அவங்க அந்த பேக் ஐட்டங்கள் நிறைய இந்த ஹேண்ட் பேக் மாடல் தான் ரொம்ப விரும்புவாங்க. ஹேண்ட் பேக் மாடல், அப்புறம் டேபிள் மேட்டர்ல அவங்க நல்லா விரும்பி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறாங்க. டேபிள் மேட்டர் பேக்குகள் தான் அதிகமா விரும்பி எடுக்கிறாங்க. இது போக வந்து நீங்க கூட வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. அப்படியே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நீங்க கொடுக்குறீங்க. நான் வந்து மத்திய அரசாங்கத்தின் வழியா நம்ம மாநில அரசாங்கம் வழியா மற்ற மகளிர் திட்டம் அவார்டு இந்த இது வழியா எல்லாம் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒரு 1500 ஆளுக்கு மேல பயிற்சி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்க. ஆமா, 1500 பேருக்கு மேல தான் கொடுத்துருக்கேன், பயிற்சி கொடுத்துருக்கேன். அது அவங்கள ஒரு 8 பேரை நான் அவார்டு வாங்குறதுக்கும் வச்சிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. என்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க அவங்க திருப்பி அவங்கள பொருள் செய்து வச்சு அவார்டுக்கு வைக்க சொல்லி அதுக்கு நான் ஊக்கம் கொடுத்து அவங்கள ஒரு 8 பேருக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. அது போக விவசாயிகளுக்கு ஆண்களுக்கு ஒரு 5 பேட்ச், ஒரு பேட்சுக்கு 40 பேர் வீதம் 5 இடத்துல வந்து பறக்கையில வந்து தேரூர், பூதப்பாண்டி, அகசீஸ்வரம் இப்படி ஒரு 5 இடத்துல 40 ஆண்களுக்கும் பெண்களும் உண்டு. அவங்களும் விவசாயிகளுக்கு அந்த பயிற்சி கொடுத்தேன். வாழை நார் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆர்வமா அவங்க எடுத்தாங்க. அது வாழை போடுறது
போடுறத பற்றி அதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு நல்ல பயிற்சியும் கொடுத்து, வாழை நாரில் நீங்கள் வெட்டி கொலை வெட்டின பிறகு அந்த தண்டை தூரம் தானே போடுவீங்க, அந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்து இப்படி இப்படி பொருள் செய்து மதிப்பூட்டும்படியாக நம்ம அப்படி நிறைய பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு அந்த பயிற்சி நிறைய நான் கொடுத்துருக்கேன். பொதுவாக வந்து பெண்களுக்கு தான் வந்து அதிக அளவில் பயிற்சி கொடுத்தாலும் இதே இது வந்து நீங்கள் ஆண்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து இன்னைக்கு வந்து அவங்களையும் வந்து ஒரு தொழில் செய்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாமா? ஆமாம், சொல்லலாம். அவங்க அந்த நார் எடுக்கிறதுக்கு எல்லாம் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுறாங்கல்ல, அதனால பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி நான் கொடுத்துருக்கேன். சரி, என்ன அளவில் வருமானம் இருக்குது இப்போ இந்த கைவினை பொருட்கள் செய்து நீங்கள் விற்பனை செய்யும்போது பார்க்கும்போது? இப்போ இந்த வேலை வந்து செய்கிறது வந்து அதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை நம்ம அதில் தான் இருந்து பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் நம்ம பெண்களாக இருக்க நாங்கள் வந்து வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு இடையிடைய டைமில் அந்த டைமில் நாங்கள் செய்வோம். அது ஒரு சின்ன வருமானமாக இருந்தாலும் கூட நமக்கு பெண்களுக்கு ஒரு வருமானம், ஆண்களையே சார்ந்து இருக்கணும்னு இருக்காமல் நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு 10 ரூபா வருமானம் நமக்கு வந்தாலுமே பெண்களால் நம்மளால் ஒரு வருமானம் வந்து அது அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் செய்திருப்போம். வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரமிலேருந்து எல்லாம் வேலை கொஞ்சமாக செய்துட்டு வருவோம். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு நிரந்தரமாட்டு இந்த தொழிலை செய்யாமல் வந்து நம்ம ஃப்ரீ டைம், அதாவது ஒரு சும்மா நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு சும்மா இருக்க பெண்கள் வந்து இந்த மாதிரி தொழிலை செய்யணும்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சிறு வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிரந்தரமாகவும் காலையிலேருந்தே அப்படி செய்கிறவங்களும் இருக்காங்க, முழு நேர வேலையாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் வீட்டு வேலையை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் செய்கிறது, சிலவங்க வீட்டில் வேற ஆட்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டு வேலையில் பார்த்துக்குவாங்க. அப்போ இவங்க வந்து முழுசுமா செய்யலாம். இல்லை சில வீட்டில் எப்படின்னா நாங்கள் வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தான் இது செய்யணும்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் தான் செய்ய முடியும். அப்படி எப்படி அது ஒரு வருமானம், அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது. எனக்கு வந்து 65 வயசுக்கு மேலே எங்களுக்கு ஒரு அவார்டு உண்டு, பூம்புகார் மாநில விருது வழியாக எங்களுக்கு இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் 45 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு பயிற்சி கொடுத்தீங்க, அதுக்கான ஃபோட்டோக்கள் இந்த இது இல்லாமல் மற்ற துறைகளுக்கு சமூக வேலையாக என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி உள்ள வேலைகளுக்கு வர சர்டிஃபிகேட்டு, அதுக்குள்ள போட்டோஸ் அதையெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி அப்படி வச்சு இப்போ நான் இப்போ எனக்கு இந்த மாதம் 25ஆம் தேதி அந்த அவார்டு வந்துக்குள்ள ஒரு பொருள் செய்து வைக்கணும். 25ஆம் தேதி லாஸ்ட் டேட் அன்னைக்கு சென்னை பூம்புகாரில் இந்த பொருள் போய் சேரணும். அதுக்காக நான் இப்போ பிரயாசப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்த அவார்டுக்கு வேண்டி வந்து நீங்கள் இந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க, அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். நன்றி சார். அப்போ இவ்வளோ நேரம் வந்து வாழை நாரில் மதிப்பு கூட்டலும் சந்தைப்படுத்தலும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க அம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இதுவரை வாழைநார் மதிப்பு கூட்டலும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கன்னியாகுமரி ராணி வின்சென்ட் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.